ஹலோ ஹலோ. ஓகே, ஹாய். நான் எல்பி. நான் ஒரு சாங் ரைட்டர், ரேப்பர், சிங்கர் எல்லாமே பண்ணுவேன். நான் ரீசெண்டாக ஒரு சாங் ரிலீஸ் பண்ணியிருக்கேன், ஃப்ளாட் அப்படின்னு. அந்த சாங்கோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் சப்மிட் பண்ணுறேன். ஓகே, ஆர்டிஸ்ட் பாட்டு ரிலீஸ் பண்ணலன்னா ஃபியூ மந்த்ஸ் ஃபியூ வீக்ஸுக்கு எதுவும் லைக் ஆன்லைனில் ஆக்டிவாக இல்லை பாட்டு எதுவும் ரிலீஸ் பண்ணல அப்படின்னா மோஸ்ட்லி பீப்புள் ஜட்ஜ் பண்ணுறது என்னென்னா அவங்களுக்கு பேஷன் அவ்வளோதான், கன்சிஸ்டன்சி இல்லை, கன்சிஸ்டன்சியே இல்லை அவள்கிட்ட, கன்சிஸ்டன்சியே இல்லை, கன்சிஸ்டன்சியாக இருந்தால் தான் ஜெயிக்க முடியும், அப்படி இப்படி. ஓகே, ஐ நீட் டு காம் டவுன். I'm okay. I'm not mad. No one's mad. I'm not mad. Okay. கன்சிஸ்டன்சியாக இருக்கணும், அவ்வளோதான் அவளோட பேஷன். சும்மா எல்லாம் வாய்ப்பு வச்சு தான் எப்படிலாம் வந்து ஜெயிக்க முடியாது அப்படி இப்படின்னு எதிர்த்தது. I'm not mad. I am mad. Yeah. ஒரு சில பேர் என்கிட்ட அடுத்த சாங் எப்போ ரிலீஸ் பண்ணுற வெயிட்டிங் இல்லை கமெண்ட்ஸில் ஏதாவது அப்படி சொல்லும் போது I wish it was as easy as picking a date, mate. It's not easy. எனக்கு மியூசிக் ரொம்ப பிடிக்கும், அது சொல்லணும்னு அவசியமே கிடையாது. எனக்கு மியூசிக் ரொம்ப பிடிக்கும். நான் இது வந்து லேக் ஆஃப் ஐடியாஸ்லாம் கிடையாது. I do have a mic to record audio interface and all, but this is not enough. இருக்கிறத வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து சொல்லுவீங்க. நானுமே அப்படி தான் இருந்தேன். ஃபஸ்ட்டு பேண்டில் அப்படிலாம் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் you guys won't hear that shit. இப்போ ஒரு 3 minutesக்கு நான் சாங் பண்ணுறேன் பேண்ட் லேபில் வச்சு அப்படின்னா 30 seconds கூட யாரும் தாண்ட மாட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளாட் ரீல்ஸ் 2 million ரீச் ஆயிருந்துச்சு. ஆனால் அது ஒரிஜினல் யூடியூப் வந்து 4K தான். 4K 2 million எங்கே இருக்குது, 4,000 வியூஸ் எங்கே இருக்குது. ஸோ ஃபாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கிறதுல ஆடியோவும் வீடியோவும் குவாலிட்டியாக கொடுக்கலன்னா no one will be listening to that. That's the truth. பாட்டு எவ்வளோ நல்லா இருந்தாலும் குவாலிட்டியாக இல்லைன்னா most of the time it won't get views. Okay, views matters. Who am I making songs for? For me? I need views. I need money. Wanting to release music and being able to release music are two different things, mate. Every song needs to be recorded. Makes sense? Every song needs to be recorded. For every recording, we need money. ஒவ்வொரு பாட்டு பண்ணி எழுதும் போதும் இல்லை ஏதாவது கம்போஸ் பண்ணிகிட்டு இருக்கும் போதும் ரேண்டமாக உட்காந்து இது எப்படி ரெக்கார்ட் பண்ண போகிறோம், இது ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஏது காசு. நான் நிறையா ஸ்டுடியோ வச்சுருக்கவங்கள்ட்ட நான் போயிட்டு நான் ஓப்பனாகவே பேசியிருக்கேன். இந்த மாதிரி என்கிட்ட அமௌண்ட் கிடையாது, நான் 1 weekல தந்துடுறேன், 2 weeksல தந்துடுறேன், எனக்கு இந்த தடவை ரெக்கார்டிங் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் some people were really nice. I won't deny that. ஆனால் everyone needs money. எவ்வளோ திங்ஸ் போட்டு இன்வெஸ்ட் பண்ணி இருப்பாங்க, நம்ம போயிட்டு ஃப்ரீயாக ரெக்கார்ட் பண்ணிக்க முடியாதுல்ல. தட்ஸ் நாட் வாட் ஐம் லுக்கிங் ஃபார். வாட் ஐம் சேயிங் இஸ் ஒவ்வொரு பாட்டு ரெக்கார்டிங்க்கும் 1 hourக்கு மினிமம் 600-700 ப்ரைஸ் சார்ஜ் பண்ணுற ரெக்கார்டிங் ஸ்டுடியோஸும் இருக்குது. இட்ஸ் ப்ரிட்டி டீசன்ட். இட்ஸ் இனஃப் ஃபார் ரெக்கார்டிங். ஆனால் அதுக்கு கூட ஐ நீட் டு பிளான்ல. இப்போது ஒரு பாட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு வர்றதுக்கு ஐ நீட் அட்லீஸ்ட் 2 hours. இப்போது 1500 மேக்ஸிமம் வேணும் ஒரு பாட்டு ரெக்கார்டிங் போகணும் அப்படின்றதுக்கு. 2 hours முடிக்கணும் அப்படின்ற அந்த ப்ரெஷர் வேறு இருக்கும். ஏன்னா அதுக்கு மேலே போயிட்டால் காசு கிடையாது. ஸோ பேசிக்கலி என்ன சொல்ல வரேன்னா, என்கிட்ட ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு காசு இல்லை, அதனால தான் நான் பாட்டு எதுவும் பண்ணாமல் இருக்கேன். பை. பிகாஸ் தேர் ஆர் பில்ஸ் மக்களே, தேர் ஆர் பில்ஸ், டெய்லி எக்ஸ்பென்சஸ், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ட்ரீம்ஸ், பேஷன் வந்து அந்த பில்ஸ் எல்லாம் போயிட்டு வா அப்படின்னு கேன்சல்லாம் பண்ணிடாது. எல்லாமே இருக்குது. ஓகே, ஒரு 700 சேர்த்து வச்சு அதை வச்சு ஓகே ஒரு 1 hour ரெக்கார்டிங் போயிடுவோம், ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு 1 hourல முடிச்சுட்டு வர மாதிரி பேக்கப் பண்ணுற மாதிரி போயிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த 700 மட்டும் கரெக்டாக செலவு இழுக்கிற மாதிரி ஏதாவது ஆகும். எனக்கு உடம்பு சரியில்லாமல் போகும், ஃபோன் கீழே விழுந்து உடையும், என்னென்னமோ நடக்கும். ஆனால் இதெல்லாம் எக்ஸ்கியூசஸ் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஆனால் ஓகே, எல்லாமே நான் போய் சொல்கிறேன், எல்லாமே எக்ஸ்கியூசஸ் அப்படிங்கிற மாதிரி யோசிக்காமல் ஒருவேளை நான் சொல்கிறதெல்லாம் உண்மையாக இருந்தால் அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்.
ஒரு விஷயத்துக்காக நம்ம காசு சேர்த்து வைக்கும் போது மேலே மேலே அது அந்த காசையும் தாண்டி நிறைய எக்ஸ்பென்சஸ் தலை மேலே வந்து விழுகும் போது அந்த ஃபீலிங்கை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வார்த்தையே இல்லை. அதனால் ரெக்கார்டிங் வந்து தள்ளி போகும். அது எவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக இருக்கும் அப்படின்றதுக்கு அதுவே கிடையாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரும் பாட்டு ரிலீஸ் பண்ணிருப்பாங்க, பாட்டு வரப்போகுதுன்னு போஸ்டர் ரிலீஸ் பண்ணுவாங்க, லைவ் போய் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அவங்க ரிலீஸ் பண்ண பாட்டை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக, என்னென்னமோ நடக்கும். பட் here I am making videos about how hard it is to record a song while others are making songs. But sometimes finding a way is just waiting for money, man. காசு இல்லாமல் ரெக்கார்ட் பண்ண முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ யா, வீடியோ எடுக்கணும், இதெல்லாமே இருக்குது. அண்ட் if I wanted to rush a song, I could. பட் அதெல்லாம் யாராவது கேட்குறதுக்கு ஆள் இருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. யூ நீட் குவாலிட்டி வீடியோ வேணும், ப்ராப்பரான விஷுவல்ஸ். இல்லைன்னா யாராவது இப்போ ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருக்கோம், வீடியோ ப்ராப்பராக அந்த ஃபர்ஸ்ட் 2 seconds யாரும் அட்ராக்ட் பண்ணலைன்னா இட் ஜஸ்ட் கெட்ஸ் வைப்ட் அப். என்னோடய ஃப்ளாட் ரீச் ஆனதுக்கு காரணமே நான் பூப்ஸ் ஆஸ்ன்னு பாடினதுனால தான். ஆனால் இந்த வீடியோ வந்து என்னை பார்த்து எல்லோரும் வந்து ஓகே அவள் காசு இல்லைனாலும் ரெக்கார்ட் பண்ண முடியல அப்படி இப்படின்ட்டு என் மேலே சிம்பத்தி பண்ணுன்றதுக்காகலாம் நான் இதெல்லாம் எடுக்கிறதில்ல. ஐ ஜஸ்ட் வாண்டட் பீப்புள் டு நோ the reason behind the silence, because there are some people who think if she is silent she is doing nothing, but it can also mean she is working quietly, illana she is waiting for a right moment to record some shit. There are a lot of possibilities for everything, but something big is really on the way. Check it out.